இருட்டுக்கடையை எழுதி கேட்டதாக வரதட்சணை புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்பதிலேயே புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. திருநெல்வேலியின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் இருட்டுக்கடையின் உரிமையாளராக கூறப்படும் கவிதாவின் மகள் கனிஷ்காவுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருடன் அண்மையில் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த 2 மாதத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கேட்டு மகளை கொடுமை செய்வதாகவும் இருட்டுக்கடையை எழுதி கேட்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்த கவிதா நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இருட்டுக்கடையே கவிதாவுக்கு சொந்தமானது அல்ல என்றும் அது தன்னுடைய பெயருக்கு உயில் எழுதி வைத்து 26 ஆண்டுகள் ஆவதாக கவிதாவின் சகோதரரான நயன் சிங் தெரிவித்திருப்பது பரபரப்பை கூட்டியிருக்கிறது. இதனடா இருட்டுக்கடைக்கு வந்த சோதனை என பலரும் குழம்பிக் கொண்டிருக்க, இது தொடர்பாக பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள நயன் சிங் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்துள்ளார். அதில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜஸ்தானைச் சேர்ந்த கிருஷ்ணசிங் என்பவரால் தொடங்கப்பட்ட இருட்டுக்கடையை அவரது மறைவிற்கு பின் மகன் பிஜிலி சிங் நடத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த 2000ஆவது ஆண்டு பிஜிலி சிங்கின் மறைவிற்கு பின் பிஜிலி சிங்கின் மனைவியான சுலோச்சனாபாய் நடத்தி வந்ததாகவும் அவருக்கு வாரிசு இல்லாததால் தனது சகோதரர் மகன் என்கின்ற முறையில் இருட்டுக்கடை மற்றும் அவர் சார்ந்த சொத்துக்களுக்கு வாரிசாக தம்மை நியமித்து 1999ஆம் ஆண்டே உயில் எழுதி வைத்துள்ளதாக நயன் சிங் தெரிவித்துள்ளார். மாமா அவரோட கடைசி காலகட்டத்தில் 1999 நான் சார்ந்த எங்கள் அப்பா வளர்த்த நிறுவனம், நான் நடத்தின நிறுவனம், இந்த என்னோட காலத்துக்கு அப்புறமும் என் மனைவியின் காலத்துக்கு அப்புறமும் இந்த நிறுவனம் இன்னும் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுனால அவர் என் மேலே இருக்கிற நம்பிக்கையின் பேரில், அன்பின் பேரில் ஏற்கனவே நான் கடை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுலையும் மேலே இவன் சரியாக செய்வார், இவன் சரியாக நடத்துவாங்கிற நம்பிக்கையில் அந்த உயிலை எனக்கு எழுதி கொடுத்தார். அத்தனை ஆமாம். இந்த உண்மை தெரிந்தும் தனது சகோதரியான கவிதா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இருட்டுக்கடையை கைப்பற்றி நடத்தி வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ள நயன் சிங் 2023ஆம் ஆண்டே மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் சட்டப்படி சொத்துக்களை மீட்பேன் என குறிப்பிட்டுள்ளார். உரிமை கோர முடியாதுன்னு சொல்றாங்க உயில் படி. ஆனா உயில் எப்ப ஆக்ட் ஆகும்? அத்த காலத்துக்கு அப்புறம் தானே. அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ள என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுப்போமோ அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். சட்டப்படி தான் போறேன். சட்டத்தின் மேல முழு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருட்டுக்கடையை எழுதி கேட்டதாக வரதட்சணை புகார் அளித்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இருட்டுக்கடையே தனக்கு சொந்தம் என பொது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அல்வா கொடுப்பது யார் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது.